இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது தேங்காய் பர்பி. அந்த தேங்காய் பர்பி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலசத்தில் வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அந்த 2 தேங்காய் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நல்லா துருவி வச்சுக்கணும். துருவிட்டு நம்ம அளவு எப்படின்னா, இப்போது தேங்காய் துருவல் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம ஜீனி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து எனக்கு வந்து 2 கிளாஸ் வந்து தேங்காய் துருவல் இருந்துச்சு. இப்போ 2 கிளாஸுக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவு மாத்திரம் நான் சொல்கிறேன். இப்போ 2 கிளாஸ் வந்து தேங்காய் துருவல் இருந்துச்சு இல்லையா, இதை அளந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெய் ஊற்றிட்டு இந்த தேங்காயை வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுக்கணும். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் இருக்கணும் போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டாக அந்த ஒரு 5 நிமிஷம் போதும். அதை வறுத்து எடுத்துடணும். இப்போ வந்து கலசத்தில் இருக்க தேங்காயை வந்து நம்ம விநாயகர் கோயிலில் வந்து செதற்காயாவும் அடிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம ஸ்வீட்டாக பண்ணி சாப்பிட்லாம் வீட்டில். நான் வந்து சரி குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக நான் தேங்காய் பர்பி பண்ணியிருக்கேன். அதனால இந்த தேங்காய் வந்து கலர் மாறி இருக்கும். அந்த மஞ்சள் கலந்துருக்கும் இல்லையா, அதனால மாறி இருக்கும். இப்போ வந்து தேங்காயை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தகுந்தபடி ஜீனி எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு 2 கிளாஸ் வந்து தேங்காய் இருந்தது இல்லையா, தேங்காய் துருவல் இருந்தது இல்லையா, இப்போ வந்து 1 கிளாஸ் வந்து கோபுர அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு நான் வந்து ஜீனி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணுன்னா, ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும், நிறையா வேண்டாம். இப்போ அந்த இது நான் எடுத்துருக்கிறது வந்து சின்ன கிளாஸ், அதனால 1 கிளாஸாக இருக்குது. நீங்கள் பெரிய கிளாஸ்னால் நம்ம எதில் அளந்துருக்கோமோ அதில் 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம், ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு பாகு வந்து ரெடி ஆயிரும். பாகு பதம் வந்து இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப முருக விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த தேங்காய் போடையில் கட்டி கட்டியாக வந்துடும். அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றுனோன்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கரண்டியிலேருந்து அதை அப்படியே எடுத்து பார்த்தோன்னா, அப்படியே லைட்டாக அந்த கம்பி மாதிரி வரும் பாருங்களேன், அந்த பதம் தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொருவங்க கொஞ்சம் ரொம்ப முருகலாக போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கொதிக்குதுல்ல, கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கையில் எடுத்து பாருங்கள், அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரும். இந்த நான் இப்போ காட்டுறேன்ல, அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா இவ்வளோ தண்ணியாக இருக்கக்கூடாது. தேங்காய் வந்து நல்லா வேகிறதுக்காக அந்த இதிலேயே வச்சுருவோம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருப்பேன். நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்தாலும் சரி, நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த அளவு இருக்கக்கூடாது. இப்போது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து தேங்காய் பர்பி ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துருப்பேன். இப்போது நம்ம தேங்காய் பர்பி வந்து என்ன பதத்தில் இறக்கணுன்னா, இந்த தண்ணிலாம் இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளால் கட் பண்ணி சாப்பிட முடியாது. இந்த அளவில் இருக்கையில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எடுக்கையில் இப்படி இந்த மாதிரி விழுகணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவினா தான் நமக்கு ஒட்டாமல் வரும். அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக தடவிடலாம். தடவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ தேங்காய் பருப்பி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த தட்டில் வந்து கொட்ட போகிறோம். கொட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நமக்கு தேங்காய் பருப்பி வந்து ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நமக்கு அந்த மஞ்சள் தடவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இல்லாட்டி வெள்ளை கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் சேர்த்துட்டோமா, இந்த தட்டில் சேர்த்துருக்கோம். இதை வந்து சமப்படுத்தி விட்டுறலாம். கரெக்டாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து என்ன பண்ணணுன்னா, உடனே கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் ஆகணும். 1/4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 20 நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கட்டர் இருக்கு இல்லையா, கட்டரோ இல்லாட்டி ஒரு நான் வந்து பீஸா கட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் கட் பண்ணுறேன். இல்லாட்டி ஒரு கத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நமக்கு எந்த ஷேப்பில் வரணுமோ அந்த அளவில் நீங்கள்
கரெக்டாக இது பண்ணி விடுங்க. இப்போ எடுக்கக்கூடாது நம்ம. சும்மா அந்த கட்டு மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். இப்போது வந்து நமக்கு எப்போ வந்து இது பீஸ் மாதிரி வரும்னா, கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். எல்லாமே நல்லா ஆறி இருக்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்துறாதீங்க. அது வந்து வேறு மாரி இருக்கும். அந்த இது வராது. நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த மாரி வராது. நானே ஈவனாலாம் கட் பண்ணல. சும்மா தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு நல்லா ஆறிருச்சு. ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து கரெக்ட்டா கட் பண்ணல. நான் வந்து இந்த மாரி கட் பண்ணனால இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு எப்படியோ அப்படின்னு பார்த்துக்கங்க. நான் வீட்ல தானே வச்சுருக்கோங்கிறக்காண்டி இப்படி கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பர்பி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.